ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ளீஸ் எல்லாருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் டைம் ஜாப் அவைலபிளாக இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு கண்டென்ட் ஷேரிங், கண்டென்ட் பப்ளிஷிங், அப்புறம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஜாப்லாம் இருக்குது. வேணுன்றவங்க அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆடி முடிஞ்சு ஆவணி ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நம்ம வந்துட்டு விநாயகரை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் விநாயகர் கதை வந்து சொல்ல போகிறேன். அதாவது சித்தி விநாயகரிடம் சனீஸ்வரன் தோற்ற கதை, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நவகிரகங்களில் வந்துட்டு சனீஸ்வரனை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது சனீஸ்வரனோட பிடியிலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து நிறைய பரிகாரங்கள், சடங்குகள்லாம் செய்கிறது உண்டு. ஆனால் ஒரு விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நவகிரகங்கள் வந்துட்டு எப்போவுமே கடவுளோட கட்டளைப்படி தான் நடக்கும். அதாவது இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன, நம்ம குற்றவாளிகளை வந்துட்டு அதிகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இல்லை குற்றங்கள் நடக்காதபடி தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்குது ஒரு ஊருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு எந்த தவறுமே செய்யக்கூடாது. மக்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் நம்ம தப்பு பண்ணால் நம்மளுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாரு. நம்ம தப்புக்கு சனீஸ்வரன் வந்துட்டு நமக்கு நம்மளுக்கு தண்டனை கொடுத்து நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது தீமைகள் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு இந்த 9 கிரகங்களையும் அமைச்சு மனிதனை வந்துட்டு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிரகங்கள்லாம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி சனீஸ்வரனை பார்த்ததும் சனீஸ்வரன் பகவானை கண்டு யாரும் வந்துட்டு அச்சம் கொள்வதோ இல்லை கலங்குவதோ வந்துட்டு ரொம்ப அறியாமையான ஒன்று. சனீஸ்வரனோட கடமை வந்துட்டு அனைவரையுமே எல்லாரையுமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அவங்களோட பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட பிடியிலிருந்து விட்டுருவார். மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, தேவர்களையுமே வந்துட்டு அவரோட பிடியிலிருந்து தப்ப முடியாது. அந்த மாதிரி வரும்போது ஒரு வாட்டி வந்துட்டு நம்ம கணேசன் நம்மளோட விநாயகரை வந்துட்டு பிடிக்கிற நேரம். அப்போ என்னாச்சு, சனீஸ்வரனை பார்த்ததும் வந்துட்டு கணேசன் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி நான் ரொம்ப முக்கியமான வேலையில் இருக்கேன், அதனால் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வந்து என்னை பற்றிக்கொள்ள அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிவிட்டு நாளை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சனீஸ்வரனும் கிளம்பிடுறாரு. ஆனால் விதி என்னாச்சு, அவரை விடவே இல்லை. நாளைக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு, ஆனால் அதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கணேஷகிட்ட போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொன்னதுக்கு ஏதாவது உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து கணேசன் சொல்கிறாரு, வேணா என் முதுகில் நான் இன்றைக்கி போய் நாளைக்கு வரேன், நாளை வந்து உன்னை பற்றி கொள்கிறேன்ட்டு எழுதிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே வந்துட்டு சனீஸ்வர பகவானும் அவரோட முதுகில் நாளை பற்றி கொள்கிறேன் அப்படின்ட்டு எழுதிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து வந்துட்டு மறுநாள் வந்து கேட்குறாரு கணேஷா கிட்ட. உடனே ஒரு முதுகை திருப்பி காமிச்சு, நீ தானே எழுதுன நாளைக்கு வந்து பற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் எழுதுதை வந்து திரும்பி காமிக்கிறாரு. அடடா, நாம் வந்துட்டு உத்தரவாதம் கேட்டதே வந்ததே இவர் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக திருப்பிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் என்ன இருக்குது, நாளை பற்றுக்கிறேன்னு இருக்குது. அப்போது நாளைன்னு தானே ஒரு நாளும் வரும்போது வரும். அப்போ நாளைன்ற தானே எழுதியிருக்கிறார். நாளைக்கு வான்னு சொல்லியே இன்னுமே ஆக்சுவலாக இன்றைக்கு நாள் வரைக்குமே வந்துட்டு கணேசன் சனீஸ்வரன் வந்து பற்றவே முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு எல்லார்கிட்டேயும் கைவரிசையை காட்டிய சனீஸ்வரன் வந்துட்டு ஆணைமுகத்தார்கிட்ட இப்படி வசமாக வந்து ஏமாந்து போயிட்டார்.
ஒவ்வொருவரோட தீவினைகளுக்கு தகுந்தபடி தான் வந்துட்டு சனீஸ்வரனோட தொல்லை வந்து இருக்கும். விநாயக பெருமான் வந்துட்டு எல்லாரும் வணங்குகிற தெய்வம். அவரை பிடிக்காதவங்க யாருமே இல்லை. எல்லாருக்குமே வந்துட்டு அவரை பிடிக்கும். அந்த வகையில் பார்த்தா எந்த யாருக்குமே அவர் எந்த தொல்லையுமே கொடுத்ததில்ல. அதனால் சனீஸ்வரன் வந்து அவருக்கு தொல்லை கொடுக்கவும் முடியாது. அதனால தான் வந்துட்டு அவர் பின்னாடி எழுதியிருக்கிற வாசகத்தை பார்த்துட்டு அவர் நாளைக்குன்னு சொல்லிட்டு இன்னுமுமே வந்துட்டு கணேசனை பிடிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கார். நல்லது மட்டுமே செய்கிறவங்க எப்போவுமே எந்த கிரகத்துக்குமே நம்ம வந்து பயப்படவே தேவையில்லைங்க. இப்போது சில நேரத்தில் நல்லவங்களை கூட போலீஸ்காரங்க ஏதோ ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை நீதிமன்றம் வரைக்கும் கூட போயிருப்பாங்க. அவங்க தப்பே செய்யலைங்கிறது போது அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு அந்த நேரம் சனி பிடிக்குது அப்படின்னாலுமே நாம் எந்த தப்பும் பண்ணலை, எல்லாம் நல்லது தான் பண்ணியிருக்கோம், நாம் எந்த குற்றமும் செய்யலை அப்படிங்கிற போது நாம் வந்து சனி பகவானை கண்டு அஞ்ச வேண்டியதே இல்லைங்க. எப்போவுமே எல்லாருக்கும் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். சனி பகவானை கண்டு அஞ்ச வேண்டாம். நன்றி, வணக்கம்.